சாமி ஹரிப்பிரியா புக்வாரிகளை புத்திரகா தத்மை சமர்த்த வேதாந்த வேத விகனசேனமாக. நமது கும்பகோணம் நகரில் பாலக்கரையில் விஸ்வரூப ஜெயமானி சன்னிதானம் உள்ளது. விஸ்வரூப ஜெயமானி சன்னிதானத்தில் ஒவ்வொரு மாத அமாவாசையும் ஒரு விதமான அலங்காரத்தில் அருள்பாலிப்பார். ஒவ்வொரு மாதமும் விசேஷ பூஜை அன்னதானம் விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் வேண்டுதலுக்காக தேங்காய் முடிப்பு பட்டத்துறையில் கட்டி நாங்களே கொடுத்துருவோம். 3 அமாவாசையில் அந்த காரியம் வாழ்ந்து சக்ஸஸ் ஆகிடும். சில பேருக்கு 3 முடிஞ்சிடும், சில பேருக்கு 5 ஆகும். அந்த மாதிரி கண்டிப்பாக 3 அமாவாசை 5 அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெறும் மட்டை தேங்காய் வாங்கி வந்து கொடுக்கணும். இதே நாங்கள் கொடுத்துருவோம், வாங்கி கொடுக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணால் போதும். அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு வடமாக சாப்பிட்டா போதும். எல்லா பிரச்சனையுமே, அதாவது கல்யாணம் ஆகலை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, குழந்தை இல்லை, வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, கோர்ட்டு கேஸு வழக்கு, இந்த மாதிரி மனதில் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் அவரோட பேசலாம். இந்த விசேஷ சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுவோம், திருச்செல்லின்னு சொல்லக்கூடிய அர்ச்சனை பண்ணும்போது மானசீகமாக அவன் கையில் பூ கொடுத்து தேங்காய் கையில் கொடுத்தா அந்த பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவோம். அந்த அர்ச்சனை பண்ணால் அந்த 3 அமாவாசையில் கண்டிப்பாக வந்து எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டு நோய் இல்லாமல் இருக்கலாம், வியாதி எல்லாம் குறையிருக்கு. எங்கே வேணும்னா என்ன வேணுமோ அதை அனுபவம் கொடுக்குறேன். இது எப்படின்னா எங்கள் தாத்தா, நான் வந்து இப்போ 6வது தலைமுறையாக இங்கே ஜோசியம் பார்த்துட்டு கோயில் வச்சுருக்கோம். எங்கள் தாத்தா வந்து எப்படி சொல்கிறேன்னா ராமாயணம் பாராயணம் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ராமர்னே சொல்லுவார். அதே மாதிரி எங்கள் அப்பா அதே வழியில் இப்போ கோயில் பண்ணி வைத்து ஆஞ்சநேயர் வச்சு 9 ஆஞ்சநேயர் நம்மள்கிட்ட இருக்கார், நவ ஆஞ்சநேயர். அதனால் நவகிரக தோஷங்கள்லாம் ஈஸியாக பெற்று வந்தாலே நிறைவேறிடும். ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் விதமான அலங்காரம். ஒவ்வொரு ஆடி அமாவாசையில் காய்கறி அலங்காரம், கார்த்திகை அமாவாசைன்னா அலங்காரம், ஒவ்வொரு அலங்காரம் நடக்கும். புரட்டாசி மாதத்துக்கு திருப்பதி மாதிரி அலங்காரம் விசேஷமாக. எல்லோருக்கும் எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. லோகக்ஷேமாக இருக்கிறதுக்காக காத்து பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அன்னதானம். நம்ம கோயில் வந்து சூர்ணார் கோயில் ஆதீனமே அவார்டு கொடுத்துருக்கா. ஜெயமாரி சன்னிதானம் ரொம்ப நல்லா செயல்படுறது அப்படின்னு. ஏன்னா கொரோனா காலத்தில் கூட அலங்காரத்தையும் நிப்பாட்டல, அன்னதானத்தையும் நிப்பாட்டல. நம்ம வந்து சொல்லக்கூடாது. இது எப்போ பெருமாளுடைய பிரசாதத்தை அன்னமாக எல்லாருக்கும் கொரோனா காலத்தையும் கொடுத்துருந்தோம். பெருமாள் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டியது. அனைத்து மக்களும் எல்லோரும் வந்து ஃபுல்லாகவே தரிசனம் பண்ணுவா. 200 வாட்டு அவரோட சிறந்த காலையில் சேர்ந்துருந்தாங்க. 7வது மழை பெஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன், பெஞ்சிருவேன். நைட்டு 12 மழை பெஞ்சிருக்கோம். கூட்டம் நிறையா. श्रीलक्ष्मी वल्लभारंभां विघ्नोदपरिमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां नमोजपम् आरुद्रदेवेहं जयेन्द्रियं मृत्युपदां रिक्तं पादाकृतं वानरयूतमुदं परिधां नमामि. கும்பகோணம் பாலக்கரை ஸ்ரீ விஸ்வரூப ஜெயமாரி சன்னிதானத்தில் மாதந்தோறும் ஒரு அமாவாசையும் விதவிதமான அலங்காரங்கள் நடைபெறுகிறது. அதில் விசேஷமாக பக்தர்களின் பிரார்த்தனைக்காக 3 அமாவாசை தேங்காய் கட்டி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் பூர்த்தியாகின்றது. இதில் ஒரு அமாவாசையிலும் பூர்த்தியாகிறது, ஒரு அமாவாசையிலும் பூர்த்தியாகிறது. தரிசனம் பண்ணாலே பூர்த்தியாகுது. பூர்த்தியான உடனே என்ன பண்ணுறா, பக்தர்கள் வந்து இங்கே அவள் வந்து பூர்த்தியானதுக்காக ஒரு தேங்காய் வந்து இங்கே கொடுப்பாள்.
அது அந்த தேங்காய் தான் இந்த தேங்காய். 3 அமாவாசை நினைத்த காரியம் பூர்த்தியானோடனே இந்த வெறும் தேங்காய் வந்து சுவாமி கொடுத்தாங்க. அதுதான் இங்கே ஐதீகமாக இருக்குது. ஒரு அமாவாசை விசேஷ அலங்காரம் நடைபெறுகிறது. அனைத்து கும்பகோணம் பக்தர்கள் இல்லாமல் வெளியூர் பக்தர் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னையிலேருந்து அவ்வளோ பேர் வரா மாதம். அது எனவே எல்லா பக்தர்களும் வந்து தரிசனம் பண்ணி ஸ்ரீ விஸ்வபஞ்சய மாதவர்களையும் பெருமாறு பிரார்த்தனை.